லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். நாம் வாசித்த இந்த வேத வாக்கியம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்ன அந்த முதல் வார்த்தையாக இருக்கிறது. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம். அதோடு சேர்த்து அதே லூக்கா 23வது அதிகாரம் 39வது வசனத்திலிருந்து 43வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் இரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கணைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்ன அந்த 2வது வார்த்தை தான் 43வது வசனத்திலே படிக்கிறோம். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் என்று வாசிக்கிறோம். இந்த உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் மகத்துவமானது, மேன்மையானது. அது தேவன் நிர்ணயித்த ஒரு தேவ ஆலோசனையாக இருக்கிறது என்று வேத புத்தகத்திலே நாம் படிக்கிறோம். ஒரு பாவியான மனிதன் ஒரு பரிசுத்தமுள்ள தேவனை சந்திக்கிற இடம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கல்வாரி சிலுவையின் அண்டையில்தான். எனவே ஒரு பாவியான மனிதன் தன்னுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக, அவர் சிலுவையிலே சிந்தின அந்த இரத்தத்தின் மூலமாகத்தான் மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட முடியும். எனவே ஆண்டவர் மனிதனை நேசித்தபடினாலே மனிதனுடைய பாவத்திற்காக, சர்வலோகத்தினுடைய பாவத்துக்காக கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய சொந்த ஜீவனை கொடுத்தார். தன்னுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3வது நாள் உயிரோடு கூட எழுந்து அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். எனவே அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே அவர் சிலுவையிலே மரிக்கிற வேளையிலே சொன்ன 7 வார்த்தைகளை பற்றி வேத புத்தகத்திலே எழுதியிருக்கிறது. இன்னைக்கு உலகத்தில் அநேகர் மரிக்கிற வேளையிலே அவர் சாகும் பொழுது என்ன வார்த்தை சொன்னார் என்று சொல்லி, அல்லது என்ன பேசினார் என்று சொல்லி உலகத்திலே கேட்கிறார்கள். அதே போலதான் நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கிற வேளையிலே அவர் சொன்ன 7 வார்த்தைகளே வேத புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இந்த 7 வார்த்தைகளை நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தோடு கூட நாம் சிந்தித்து தியானிக்கலாம். முதலாவதாக நாம் வாசித்த வேளையிலே அந்த 34வது வசனத்திலே, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம். வேத புத்தகத்திலே 7 என்கிற வார்த்தை தேவனுடைய ஒரு பரிபூரணத்தை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த 7 வார்த்தைகளிலே முதல் 3 வார்த்தைகள் அவர் மற்றவர்களுக்காக பேசினார். மற்ற 4 வார்த்தைகள் அவர் தம்மை பற்றி பேசினார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இந்த முதலாவது வார்த்தை, 4வது வார்த்தை, 7வது வார்த்தை, இந்த 3 வார்த்தைகளும் அவர் பிதாவே என்று அழைத்து தேவனோடு கூட ஜெபிக்கக்கூடியதான ஒரு காரியத்தை அங்கே நாம் பார்க்கிறோம். ஜெபம் என்று சொல்லுகிற வேளையிலே தேவனோடு கூட உறவு கொள்ளுகிறது, தேவனோடு கூட தொடர்பு கொள்ளுகிறது, தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ளுகிறதை அது காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரண வேளையிலும் கூட, தன்னுடைய சரீரத்தில் அநேகவிதமான பாடுகள், வேதனைகள் இருந்த சமயத்திலும் கூட அவர் தேவனோடு கூட ஐக்கியமும் உறவும் வைத்தார் என்பதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. நாம் வாசித்த அந்த வேத வாக்கியத்திலே வாசிக்கிறோம், அப்பொழுது என்று வாசிக்கிறோம். எப்பொழுது என்று நாம் கேட்கிற வேளையில பிலாத்து, அன்னா, காய்பா, ஏரோது இவர்களுக்கு முன்பாக அவர் பரியாசம் பண்ணப்பட்டார். அவரை கன்னத்திலே அறைந்தார்கள், அவருடைய முதுகிலே சாட்டையினாலே அடித்தார்கள். பலவிதமான அவமானங்கள், நிந்தைகள். அதோடு மாத்திரமல்ல, அவருடைய கைகளிலும் கால்களிலும் ஆணி அறையப்பட்டவராக அந்த சிலுவையிலே வேதனையின் மத்தியிலே தொங்கிக் கொண்டிருக்கிற வேளையில் தான் அப்பொழுது என்று வேதத்திலே படிக்கிறோம். எனவே ஆண்டவர்
அந்த வேதனையின் மத்தியிலும் அவர் தேவனோடு கூட உறவு கொண்டார் என்பதே இந்த வாக்கியம் நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் கூட துன்பங்கள் பெருகி நம்முடைய வாழ்க்கையிலே பயம், திகில் இவைகளெல்லாம் வருகிற வேளையில தேவனிடத்திலே ஜெபம் பண்ணுகிறது அல்லது தேவ ஐக்கியம், தேவ உறவு கொள்ளுகிறது, நம்முடைய வாழ்க்கையில் அது பறந்து போய் விடுகிறது. நம்முடைய கஷ்டங்களையும் நம்முடைய வேதனைகளையும் நினைத்துத்தான் நாம் துக்கமடைகிறோமே தவிர அந்த சமயத்திலே தேவனுடைய சமூகத்திலே போக வேண்டும், அவரோடு கூட பேச வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்கிறதான சிந்தனை நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதில்லை. ஆறுதலுக்காக என்ன செய்கிறோம்? மனிதர்களை தேடி போகிறோம். நம்முடைய முயற்சிகள் எல்லாம் தோல்வியடையும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில மனம் சோர்ந்து போகிறோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதனுடைய நடுவில் அவர் என்ன செய்தார் என்று கேட்டால், பிதாவே என்று அவளை அழைக்கிறார். அவர் தேவனோடு கூட தொடர்பு கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். எனவே முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையிலும் எவ்வளவு பயம், திகில், சோர்வு, வேதனைகள், வியாதியினுடைய கஷ்டங்கள் அல்லது பொருளாதார நெருக்கங்கள் எல்லாம் வந்தாலும் கூட நம்முடைய வாழ்நாள் முழுவதும் தேவனோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக நாம் இங்கே வாசிக்கிற வேளையில அவர் தீங்கு செய்தவர்களை நோக்காமல் அவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால் பிதாவை நோக்கி பார்க்கிறார். அந்த வசனத்தின்படி அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு நாம் நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்காமல் தேவனை பார்க்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் தங்களுக்கு இருக்கிறதான வேதனைகள், கஷ்டங்கள், தங்களுடைய அந்த சூழ்நிலைகளை பார்த்து என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால் அநேகர் சோர்ந்து போகிறார்கள். எனவே நாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில சூழ்நிலைகளை பார்க்காமல் தேவனை பார்க்க வேண்டும் என்பதை இந்த தேவனுடைய வார்த்தை நமக்கு காண்பிக்கிறது. பைபிளை வாசிக்கிற வேளையில கானான் தேசத்தை வேவு பார்க்க போன 12 பேரிலே அந்த 10 பேர் என்ன செய்தார்கள் என்று கேட்டால் எரிகோவில் இருக்கிற அந்த ஆட்களை பற்றி அவர்கள் என்ன செய்தார்கள்? பார்த்தார்கள். அவர்கள் மிகவும் பயங்கரமானவர்கள், ராட்சத பிறவிகளாக இருக்கிறார்கள். அவருடைய பார்வைக்கு நாம் எல்லாரும் வெட்டுக்கிளைகளைப் போல இருக்கிறோம். எனவே நாம் அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியாது என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அவர்களோடு கூட போன அந்த 12 பேரில் 2 பேர் சொன்னார்கள், அவர்கள் தேவனை பார்த்தார்கள். தேவன் வல்லமையுள்ளவர், தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார், ஆகையினாலே இந்த தேசத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று சொல்கிறதை நாம் வாசிக்கிறோம். எனவே இந்த முதல் வார்த்தையிலே நாம் இரண்டாவது அறிகிற காரியம் என்னவென்று கேட்டால், நம்முடைய வாழ்க்கையிலே தீங்கு செய்த மனிதர்களை நோக்கி பார்க்காதபடிக்கு, நம்முடைய சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்காதபடிக்கு தேவனை மாத்திரம் நோக்கி பார்க்க வேண்டும் என்பதை இந்த தேவனுடைய வசனம் நமக்கு காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. பிதாவே, ஏன் எனக்கு இந்த பாடுகள் என்று அவர் கேள்வி கேட்காமல் பாடுகளின் மத்தியிலும் தேவனோடு கூட உறவு கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் படிக்கிறோம். அடுத்து இந்த வாக்கியத்திலே நாம் வாசிக்கிறோம், அவர் யாருக்காக ஜெபம் பண்ணுகிறார் என்று நாம் பார்க்கிற வேளையிலே அவர் சத்துருக்களுக்காக, தன்னுடைய விரோதிகளுக்காக அவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால் அங்கே ஜெபம் செய்கிறதை இங்கே வேதத்திலே படிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44வது வசனத்திலே நாம் விதமாய் படிக்கிறோம் பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 44வது வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இங்கே வாசிக்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே அவர் செய்த போதனையை இங்கே படிக்கிறோம். சத்ருவை சிநேகிக்க வேண்டும், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதத்திலே வாசிக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போதனை செய்தது மாத்திரமல்ல, அதை தன்னுடைய வாழ்க்கையிலே சாதனையாக அவர் நடத்தி காண்பித்ததை தான் இங்கே வாசிக்கிறோம். இன்றைக்கு உலகத்திலே பாடுகளும் வேதனைகளும் வருகிற வேளையில பதிலுக்கு பதில் என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும் அல்லது பழி வாங்க வேண்டும் என்கிறதான விருப்பம்தான் இது மனிதருடைய சுபாவமாக இருக்கிறது. ஆனால் தெய்வ சுபாவம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு போதித்த அந்த போதனை என்னவென்று என்பதை இந்த மத்தேயு 5:44 தெளிவாக சொல்லுகிறது. உலகம் என்ன சொல்லுகிறது? மத்தேயு 5:43 வாசிக்கிற வேளையில, உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். உன் சத்துருவை பகைப்பாயாக உலகம் சொல்லுகிறது. உன்னை விரோதிக்கிறவன், உன்னை பகைக்கிறவன், அவர்களுக்கு எதிரடையாக, அவர்களுக்கு விரோதமாக நீ காரியங்களை செய்.
அவர்கள் பகைத்தால் நீயும் பகைக்க வேண்டும் என்று உலகம் சொல்லுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தெய்வம் சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது, நம்முடைய சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும், நம்மை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் இங்கே வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே ஆண்டவர் அதைத்தான் இங்கே நிரூபித்து காண்பிக்கிறார். தன்னை விரோதித்த, தன்னை நிந்தித்த இந்த எல்லா சத்துருக்களும் நாசமாய் போகட்டும், அழியட்டும், அவர்கள் ஒன்றுமில்லாமல் ஆகட்டும் என்று சொல்லி அவர் கேட்கவில்லை. அவர்களுக்காக அவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால், அங்கே ஜெபிப்பதை நாம் தேவனுடைய வசனத்திலே படிக்கிறோம். இன்னைக்கு விசுவாசிகளாகிய நாம் அநேகருக்கு போதனை தெரியும், அந்த போதனைகள் எல்லாம் நம்முடைய அறிவுக்குரியது. ஆனால் சாதனை என்ன என்று கேட்டால் அது நம்முடைய ஜீவியத்துக்குரியது. போதனைகளை நாம் அறிந்திருக்கிறோம், ஆனால் அதை நம்முடைய வாழ்க்கையிலே சாதனையாக நிரூபித்து காண்பிக்கிறோமா, அதன்படி நாம் வாழுகிறோமா என்பது மிகவும் முக்கியம். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று அவர் சொன்னார். உங்களை துன்பப்படுத்துபவர்களையும் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். அதை சிலுவையிலே அவர் செய்து காண்பித்தார். எனவே அவர் சத்துருக்களுக்காக ஜெபிக்கிறதை இங்கே வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எனவே நாமும் கூட, இது மிகவும் கடினமான காரியம்தான், ஆனால் தேவ ஆவியானுடைய துணையோடு கூட, தேவ அனுகிரகத்தோடு கூட நாமும் வாழ முடியும், வாழ வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியமாக இருக்கிறதை நாம் இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஸ்தேவான் கூட இதே மாதிரியாக ஜெபித்ததாக நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் கூட இந்த கிறிஸ்துவனுடைய சிந்தை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நீங்களும் நானும் பின்பற்ற வேண்டிய ஒரு மாதிரி யார் என்று கேட்டால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். எனவே நாமும் வாழ வேண்டும். எனவே அவர் சத்துருக்களுக்காக ஜெபித்தார் என்று அங்கே வேதத்திலே வாசிக்கிறோம். மேலுமாக அவர் மற்றவர்களுக்காக என்ன செய்கிறார்? பரிந்து பேசுகிறார். தன்னை விரோதித்த, தன்னை நிந்தித்த, தன்னை கைகளிலும் கால்களிலும் ஆணியடித்து சிலுவையிலே தொங்கவிட்ட இந்த எல்லா மனிதர்களுக்காக அவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால் பரிந்து பேசக்கூடியவராக இருக்கிறார். வேத புஸ்தகத்திலே அநேகர் மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிறதை அங்கே நாம் தேவனுடைய வசனத்திலே படிக்கிறோம். எனவே நாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மற்றவர்களுக்காக பரிந்து பேச வேண்டும் என்பதை இந்த தேவனுடைய வசனமானது நமக்கு எடுத்து காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. தீமைக்கு தீமை செய்ய வேண்டும் என்பது உலகம், ஆனால் தீமைக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதுதான் கிறிஸ்தவம். எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தனக்கு தீமை செய்த, தன்னை விரோதித்த இந்த எல்லா மனிதர்களுக்காக அவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறதே இங்கே தேவனுடைய வசனத்திலே படிக்கிறோம். எனவே இந்த முதல் வசனம் நமக்கு அறிவுறுத்துகிற காரியம், நாமும் ஜெபிக்க வேண்டும், தேவனோடு கூட தொடர்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய மூச்சு ஒடுங்குகிற வரைக்கும், நம்முடைய மரண நாள் வரைக்கும் உலகத்தில் எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு பாடுகள், வேதனைகள் வந்தாலும் அதன் மத்தியிலே தேவனை நேசித்து அவரோடு கூட உறவு கொள்ள வேண்டும் என்பதை இந்த சிலுவையிலே சொன்ன முதல் வார்த்தையினுடைய சம்பவம் நமக்கு அறிவிக்கக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவதாக இந்த வார்த்தையிலே என்ன பார்க்கிறோம் என்று கேட்டால் தேவனுடைய அன்பை பார்க்கிறோம். தேவனுடைய அந்த சிநேகத்தை அங்கே நாம் தேவனுடைய வசனத்திலே படிக்கிறோம். இவ்வளவு வேதனைகள் மத்தியில் அவர் இந்த வார்த்தை சொன்னதனுடைய அர்த்தம் என்னவென்று கேட்டால் அவரை நேசித்தார். தன்னை விரோதித்த, தன்னை பகைத்த அந்த மனிதர்களை அவர் விரோதிக்கவில்லை, பகைக்கவில்லை, அவர்களை அவர் நேசித்ததான ஒரு நேசத்தை தான் அது இந்த வார்த்தை நமக்கு காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. பைபிளிலே ரோமர் 5:8 படி நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பிதாவாகிய தேவன் நம்மை நேசித்தார். அவர் தம்முடைய குமாரனை இந்த பூமியிலே அவர் அனுப்பினார். குமாரனாகிய கிறிஸ்து என்ன செய்தார் என்று கேட்டால் அவர் நம்மை நேசித்தார். அதனுடைய அடையாளம் தான் சிலுவை பலி. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே வாசிக்கிறது போல கிறிஸ்துவ நமக்காக தம்மே சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக் கொடுத்து அன்பு கூர்ந்தது போல என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கல்வாரி சிலுவையிலே ஒவ்வொரு தனி மனிதனுடைய பாவத்துக்காக, சர்வலோகத்தினுடைய பாவத்துக்காக தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் பலியானார். அவர் தம்மையே சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக ஒப்புக் கொடுத்து அந்த தேவ அன்பை ரூபகாரம் பண்ணினார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள்
அந்த அன்பை தங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கிறார்கள், ருசிக்கிறார்கள். ரோமர்கள் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, மேலும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆவியானவர் மூலமாக அந்த அன்பை இன்றைக்கு அனுபவிக்கிறோம். எனவே கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை நேசித்ததான அந்த தெய்வீக அன்பை அவர் வெளிப்படுத்தினார். இன்றைய உலகத்தில் அநேகர் தெய்வத்தினுடைய பெயரிலே பூமி தானம் கொடுக்கிறார்கள், பசு தானம் கொடுக்கிறார்கள், அன்னதானம் கொடுக்கிறார்கள், இன்னும் அநேக தானங்களை செய்கிறார்கள். ஆனால் எந்த ஒரு மனிதனும் ஒரு பாவிக்காக உயிர் தானம் கொடுத்ததாக, ஜீவனை தானமாக கொடுத்ததாக சரித்திரம் கிடையாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை நேசித்ததனுடைய அடையாளமாக கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனையே நமக்காக தானமாக அவர் கொடுத்தார். தன்னுடைய குற்றமில்லாத விலையேறப்பெற்ற அந்த இரத்தத்தை நமக்காக சிந்தி அவர் தன்னுடைய அன்பை என்ன செய்தார் என்று கேட்டால் ரூபகாரம் பண்ணினார். ஒரு அன்பற்ற உலகத்திலே இன்றைக்கு நாம் வாழுகிறோம். பைபிளை வாசிக்கிற வேளையிலே எலியா என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியை பிடிப்பதற்காக அநேக போர் வீரர்கள் வந்தார்கள். அப்பொழுது அந்த போர் வீரர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் என்று கேட்டால், அந்த எலியா என்கிற மனிதர் வானத்தில் இருந்து அக்கினியை இறக்கி அவர்களை அழித்ததாக பைபிள் சொல்லியிருக்கிறது. இன்னுமாக எலிசா என்கிறதான ஒரு தீர்க்கதரிசி தன்னை பரியாசம் பண்ணின அந்த வாலிபர்களை அழிக்க கரடிகளை வரவழைத்தார் என்று பைபிள் எழுதியிருக்கிறது. முதல் மனிதர்கள் உலகத்திலே பிறந்த அந்த மாதிரியாக காயின் தன்னுடைய சொந்த சகோதரன் ஆபேலை கொலை செய்த வேளையிலே ஆபேலுடைய இரத்தம் தேவனை நோக்கி கூப்பிட்டது என்று பைபிள் எழுதியிருக்கிறது. ஆபேலுடைய இரத்தம் என்ன கூப்பிட்டு இருக்கும்? ஆண்டவரே, என்னுடைய அண்ணன் என்னை அநியாயமாக கொலை செய்து விட்டான், தெய்வமே நீ நீதி செய்ய வேண்டும் என்றுதான் கூப்பிட்டு இருக்கும். அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது, சமாரியா என்கிற ஒரு ஊருக்கு போனார். அந்த ஊரில் இருக்கிறவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது சீசர்கள் எல்லாரும் சொன்னார்கள், ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டிலே எலியா வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி அழித்தது போல இவர்களை அழிக்கலாமா என்று கேட்கிற வேளையிலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிப்பதற்கல்ல, அதை ரட்சிப்பதற்கே வந்தார் என்று எழுதியிருக்கிறது. அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனுடைய பாவத்தை பார்த்து யாரையும் அழிக்கிறவர் அல்ல, தீமை செய்கிறவர் அல்ல. மனிதனை நேசித்து மனிதனுக்காக சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்து தன்னுடைய அன்பை அவர் ரூபகாரம் பண்ணினார். ஒரு மனிதன் மற்றவர்களுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிதான அன்பு உலகத்தில் வேறு எதுவும் இல்லை என்று அங்கே வேதத்திலே படிக்கிறோம். எனவே இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்று கேட்டால் நம்மை நேசிக்கிறார். நாம் நம்முடைய மனதிலே கூட தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம் என்று பைபிள் எழுதியிருக்கிறது. நாம் பாவிகளாக இருக்கையில், நாம் அக்கிரமக்காரராக இருக்கையில், நாம் பலனற்றவர்களாக இருக்கிற வேளையிலே தேவன் நம்மை நேசித்தார். அதான் சிலுவை மரணம். அதைத்தான் அவர் சிலுவையிலே அந்த வார்த்தையிலே சொல்லுகிறார். அந்த முதல் வார்த்தை தேவனுடைய அன்பினுடைய மகத்துவத்தை அதை நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. அவர் அன்பு வைத்தவரிடத்திலே முடிவு வரையும் அன்பு வைத்தார் என்று படிக்கிறோம். யோவான் 13:1 அவர் தம்மிடத்தில் அன்பு வைத்தவரிடத்திலே முடிவு வரையும் என்ன செய்தார் என்று கேட்டால் அன்பு வைத்தார். யூதாஸ் காட்டி கொடுப்பான் என்று நன்றாக தெரியும். பேதுரு மறுதலித்து சபித்து சத்தியம் பண்ணுவார் என்று தெரியும். ஆனால் நீங்கள் பைபிளை வாசிக்கிற வேளையில் இந்த 2 பேரிடத்திலையும் ஆண்டவர் அன்பற்ற வார்த்தை பேசவில்லை. அவர் எல்லாரிடத்திலும் என்ன செய்தார் என்று கேட்டால் ஒன்று போலதான் அவர் என்ன செய்தார் என்று கேட்டால் கடைசி வரைக்கும் அவர் நேசித்தார். எனவே இன்றைக்கு உலகத்தில் மனிதருடைய அன்பு மாறி போகக்கூடியதாக இருக்கிறது. மனிதருடைய அன்பு மறைந்து போகக்கூடியதாக இருக்கிறது. இந்த உலகத்திலே உங்களை கடைசி வரைக்கும் நீங்கள் அவரை நேசித்தாலும் அவரை நேசிக்காவிட்டாலும், அவருக்கு எதிரடையாக அவருக்கு விரோதமாக நீங்கள் செயல்பட்டாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசி வரைக்கும் உங்களை நேசிக்கக்கூடிய ஒரு உண்மையுள்ள ஒரு உயிருள்ள தெய்வம் என்பதை இந்த முதலாவது வார்த்தை நமக்கு காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே அவர் ஜெபித்தார். இரண்டாவதாக அவர் என்ன செய்தார் என்று கேட்டால் அன்பு கூர்ந்தார் என்று அங்கே தேவனுடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எனவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் கூட கிறிஸ்துவை போல நாமும் வாழ வேண்டும். கிறிஸ்துவை போல நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நம்முடைய துன்ப நேரத்திலும் அந்த முறையாக நாம் ஜெபிக்க வேண்டும்.
அதோடு மாத்திரமல்ல, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் மற்றவர்களையும் நேசிக்க வேண்டும். நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று தேவனுடைய வசனத்திலே வாசிக்கும். எனவே கிறிஸ்துவை போல நாமும் வாழ வேண்டும். ஆண்டவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். மூன்றாவதாக இந்த வார்த்தையிலே நாம் பார்க்கிற காரியம் அங்கே மன்னிப்பு என்று பார்க்கிறோம். இதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று அவர் சொல்லுகிறதே அங்கே தேவனுடைய வசனத்திலே வாசிக்கும். இதாவே இவர்களுக்கு மன்னியும், பின்னாலே காரணம் சொல்லுகிறார். இவர்கள் செய்கிறதெல்லாம் எப்படி என்று கேட்டால் அறியாமல் செய்கிறார்கள் என்று ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால் முதலாவது மன்னிப்பை கேட்டுவிட்டு பின்னாலே தான் காரணத்தை சொல்லுகிறார். ஏன் என்று கேட்டால் இவர்களுக்கு என்ன செய்யக்கூடாது, அந்த மாதிரியாக தண்டனை வந்துவிடக்கூடாது, அவர்களுக்கு ஆக்கினை வந்துவிடக்கூடாது என்று சொல்லி முதலாவதாக மன்னிப்பு கேட்டுவிட்டு பின்னால் தான் என்ன செய்கிறார் என்று கேட்டால் அதனுடைய காரணத்தை சொல்லுகிறதே அங்கே தேவனுடைய வசனத்திலே நான் வாசிக்கிறேன். இதாவே இவர்களுக்கு மன்னியும், காரணம் இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று அங்கே தேவனுடைய வசனத்திலே. மூன்றாவதாக இந்த வார்த்தையிலே தேவனுடைய மன்னிப்பை பார்க்கிறோம். இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். மனிதன் அறிந்து செய்தாலும் அறியாமல் செய்தாலும் பாவம் பாவம்தான். ஏதோ நான் தெரியாமல் செய்து விட்டேன் என்கிற நிலையில் அல்ல, தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் அது பாவம் என்று தேவனுடைய வசனத்திலே நாம் படிக்கிறோம். லேவியராம புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதில் 15 17 வரைக்கும் நாம் வாசிக்கிற வேளையில் முதலாவதாக 15ஆம் வசனத்திலே நாம் இதமாய் படிக்கிறோம். பாருங்கள், லேவியராமம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஒருவன் கர்த்தருக்குரிய பரிசுத்தமானவைகளில் குற்றம் செய்து அறியாமையினால் பாவத்துக்கு உட்பட்டால் அவன் தன் குற்றத்து நிமித்தம் பரிசுத்த ஸ்தலத்துக்கு கீழே நீங்கள் 17 வரைக்கும் வாசிக்கிற வேளையிலே அந்த வார்த்தை வருகிறது, அவன் அறியாமல் செய்தாலும் என்று இங்கே தேவனுடைய வசனத்திலே படிக்கிறோம். ஒரு மனிதன் கைப்பிசகாக ஒரு வீட்டிலே நெருப்பு பற்றி கொண்டாலும் அல்லது வேண்டுமென்றே அவன் தீ வைத்தாலும் அந்த வீடு என்ன செய்யும் என்று கேட்டால் எரிந்து அது சாம்பலாக தான் போகும். இதை தெரியாம அந்த மாதிரியாக நெருப்பு பற்றி விட்டது என்கிற நிலையில் அல்ல. எனவே அறிந்து செய்தாலும் அறியாமல் செய்தாலும் பாவம் பாவம்தான். எனவே ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால் அதற்காக அவர்களை மன்னிக்கும்படியாக கேட்கிறதே இங்கே வேதத்திலே வாசிக்கும். அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் இந்த உலகத்திலே வந்ததே மனிதனுக்கு பாவ மன்னிப்பும் பாவ விமோசனமும் பாவ நிவர்த்தியும் பாவ விடுதலையும் கொடுப்பதற்காகத்தான் அவர் இந்த உலகத்திலே வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ரட்சிப்பு என்கிற வார்த்தை விடுவிக்கப்படுகிறது, தப்புவிக்கப்படுகிறது, காப்பாற்றப்படுகிறது. பாவத்தினாலே சிக்கி சீரழிந்து போன மனுக்குலத்தை பாவ வாழ்க்கையிலிருந்து மீட்டுக் கொள்வதற்காக, விடுவிப்பதற்காக, மன்னிப்பதற்காக அவர் இந்த உலகத்திலே வந்தார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று அங்கே வாசிக்கிறோம். இன்றைக்கு உலகத்தில் அநேகர் மன்னிக்க மனமற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் நம்மை மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை இந்த முதலாவது வசனம் நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. பைபிளை வாசிக்கிற வேளையில் நீங்கள் இந்த நெகேமியா 9:17 வாசிக்கிற வேளையில் வெகுவாய் மன்னிக்கிறவரும் என்று எழுதியிருக்கிறது. வெகுவாய் என்று சொன்னால் எவ்வளவு சீக்கிரமாக மன்னிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக தேவன் என்ன செய்கிறார் என்று கேட்டால் மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு தேவனிடத்தில் திரும்ப கடவன் அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. எனவே ஆண்டவர் மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே பாவ மன்னிப்பு வேண்டுமா, பாவ விடுதலை வேண்டுமா, அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரால் மாத்திரமே முடியும். இந்த பூமியிலே பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் ஒருவருக்கு மாத்திரமே அதிகாரம் உண்டு. மார்க் எழுதின சுவிசேஷம் அந்த 2வது அதிகாரத்தை நான் வாசிக்கிற வேளையில ஒரு கட்டல் கடையாக இருக்கக்கூடியதான ஒரு மனிதனை இயேசு கிறிஸ்துவிடத்திலே தூக்கி கொண்டு வருகிறார்கள். அவர்கள் தூக்கி கொண்டு வருவதனுடைய நோக்கம் அவன் இந்த வியாதியிலிருந்து சுகம் பெற வேண்டும் என்பதற்காக. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த மனிதனை பார்த்து சொன்ன முதல் வார்த்தை, உன் பாவங்கள் உனக்கு மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று அவர் சொன்னார். மனிதனுடைய வாழ்க்கையிலே முதலாவது தேவை, முக்கியமான தேவை பாவ மன்னிப்பு தான்.
அப்பொழுது அங்கே இருக்கிறவர்கள் எல்லாரும் கேட்டார்கள், இவன் என்ன தேவனா பாவங்களை மன்னிப்பதற்கு என்று கேட்கிற வேளையில இயேசு கிறிஸ்து சொன்னார். மார்க் 2 அதிகாரம் 10வது வசனத்திலே விதமாய் வாசிக்கிறோம், பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி. இங்கே வாசிக்கிறோம், பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு மாத்திரம் அதிகாரம் உண்டு. அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர இந்த உலகத்திலே பாவத்தை மன்னிப்பதற்கு எந்த ஒரு மனிதனுக்கும் அதிகாரம் கிடையாது. காரணம், அவர்தான் பாவத்துக்காக பலியானவர், அவர்தான் பாவத்திற்காக உயிர் கொடுத்தவர், அவர்தான் பாவத்திற்காக குற்றமில்லாத வெளியேறப்பட்ட இரத்தத்தை அவர் சிலுவையிலே சிந்தினவர். உலகத்திலே நன்மை வேண்டும் என்று சொன்னால் எங்கேயும் போங்க, எதையும் செய்யுங்க. ஆனால் பாவ விமோசனம் வேண்டுமா, பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற வேண்டுமா, பாவ மன்னிப்பு பெற வேண்டுமா, அது கிறிஸ்து ஒருவராலே மாத்திரம்தான் முடியும். அதற்காகத்தான் அவர் சிலுவையிலே தொங்கினார். பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் தான் பாக்கியவான்கள். எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பாவத்தை மன்னிக்கிறவர் என்று வாசிக்கிறோம். எனவே இந்த சிலுவையிலே சொன்ன இந்த முதல் வாக்கியம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லுகிற இந்த வார்த்தையிலே 3 காரியங்கள். ஒன்று ஜெபம், இரண்டாவதாக அன்பு, மூன்றாவதாக மன்னிப்பு என்று வேதத்திலே படிக்கிறோம். விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். உலகத்திலே எல்லாம் நன்றாக வசதி வாய்ப்போடு கூட இருந்தால் குடும்ப ஜெபம், தனி ஜெபம், சபை ஜெபம், தேவனோடு கூட உறவு, ஐக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகளும் கஷ்டங்களும் வியாதியின் நேரமும் நெருக்கமும் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற வேளையில தேவ ஐக்கியம் கொள்கிறோமா, ஜெபம் செய்கிறோமா? தேவன் நம்மை நேசித்தார். நாம் நல்லவர்களாக இருக்கிற சமயத்தில் அல்ல, நாம் பாவிகளாக இருக்கிற சமயத்திலே ஆண்டவர் நம்மை நேசித்தார். இன்றைக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் நேசிக்கக்கூடிய அந்த தெய்வீக நேசம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? நாம் அன்புள்ளவர்களாக இருக்கிறோமா? கிறிஸ்து அன்பு கூர்ந்தது போல என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அன்புக்கு எடுத்துக்காட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மன்னித்தது போல நாமும் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களையும் மன்னிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. அடுத்து மூன்றாவதாக அந்த மன்னிக்கிற காரியத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? கொலோசியர் 3 அதிகாரம் 13-14 அது எழுதியிருக்கிறது. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல என்ன செய்யுங்கள் என்று கேட்டால் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே மன்னிப்பின் சிந்தை இருக்கிறதா? ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ தவறு, எவ்வளவோ வீழ்ச்சி. ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம யாரும் 100க்கு 100 உண்மையாக வாழ்ந்தோன்னு சொல்ல முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் அநேக வீழ்ச்சிகள் இருக்கிறது. 130வது சங்கீதம் 3-4 வசனங்களே வாசிக்கிறோம். கர்த்தாவே, நீர் மனுஷனுடைய அக்கிரமங்களை கவனித்திருப்பீரே, ஆனால் யார் உமக்கு முன்பாக நிலைநிற்பான்? ஆனாலும் உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் என்ன உண்டு? மன்னிப்பு உண்டு என்று அந்த வாக்கியம் சொல்கிறது. எனவே ஆண்டவர் இன்றைக்கு நம்மை மன்னிக்கிறார். எனவே தான் இந்த சிலுவையிலே சொன்ன முதல் வார்த்தை சொல்கிறது. எனவே நாமும் மற்றவர்களை மன்னிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். எனவே முதல் வார்த்தை இந்த ஆவிக்குரிய சத்தியங்களையும் உண்மைகளையும் நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்ன அந்த 2வது வார்த்தையை பற்றி நாம் வாசிக்கிற வேளையில் நாம் வாசிக்க கேட்டோம். லூக்கா 23வது அதிகாரம் அந்த 39 43வது வசனம் வரைக்கும் அந்த சிலுவையிலே தொங்கின 2 குற்றவாளிகளிலே ஒரு குற்றவாளி என்ன செய்தான் என்று கேட்டால் ஆண்டவரை நோக்கி அவன் வேண்டுதல் செய்கிறதை நாம் படிக்கிறோம். பாருங்கள், அந்த குற்றவாளி தன்னை பற்றி என்னெல்லாம் சொல்லுகிறான் என்பதை அந்த 23வது அதிகாரத்திலே 40வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கணைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ இங்கே இவன் என்ன சொல்கிறான்? நீ தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா என்று சொல்லி தன்னுடைய உடன் குற்றவாளியை கண்டிக்கிறதை இங்கே நாம் தேவனுடைய சிலை படிக்கிறோம். இதற்கு முன்பாக இவர்கள் 2 பேர் தான் தேவனை நிந்தித்தார்கள், தூசித்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் இப்பொழுது அவன் என்ன செய்கிறான் என்று கேட்டால் தன்னுடைய உடன் குற்றவாளியை நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா என்று சொல்லுகிறதே இங்கே வேதத்திலே வாசிக்கும். எனவே சிலுவையிலே தொங்கின அந்த ஒரு குற்றவாளி தெய்வ பயமுள்ள ஒரு மனிதனாக அவன் இருக்கிறான். அதைத்தான் இந்த 40வது வசனம் நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. இன்னைக்கு உலகத்தில் அநேகருக்கு தெய்வ பயம் இல்லை. பேய்க்கு பயப்படுகிறார்கள், பிசாசுக்கு பயப்படுகிறார்கள், இருட்டுக்கு பயப்படுகிறார்கள், மற்ற அநேக காரியங்களுக்கு பயப்படுகிறார்கள்.
மனுஷனுடைய கருணாக்கியமே வாயில விழுகக்கூடாதுன்னு சொல்லி அது மாதிரியாக மனிதர்களுக்கெல்லாம் பயப்படுகிறார். ஆனால் தெய்வ பயம் இல்லை. ஆனால் இந்த சிலுவையிலே தொங்கின ஒரு குற்றவாளி அவன் தெய்வ பயமுள்ளவனாக இருக்கிறான் என்பதை நாம் இந்த வாக்கியத்திலே படிக்கிறோம். அடுத்து அவனை பற்றி நாம் பார்க்கிற வேளையில அவன் அந்த 41வது வசனத்திலே அவன் சொல்லுகிறான், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு. இங்கே வாசிக்கிறோம். இரண்டாவதாக அவன் என்ன செய்கிறான்? தான் பாவி என்பதை ஒத்துக்கொள்கிறான். நீயும் நானும் செய்த தவறுக்காக என்ன செய்கிறோம்? இப்பொழுது இந்த தண்டனையை அனுபவிக்கிறோம். எனவே இந்த தண்டனை எப்படிப்பட்டது என்று கேட்டால் நியாயமானது. நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் என்று அவன் சொல்லுகிறதை அங்கே தேவனுடைய வசனத்தை படி. நாம் நடப்பித்ததான அந்த குற்றத்திற்காக இந்த தண்டனையை அனுபவிக்கிறோம் என்று சொல்லி தன்னுடைய அந்த சிலுவை மரணம், தான் சிலுவையிலே தொங்குகிறது, அது நீதியான காரியம் என்று தான் ஒரு பாவி என்பதை அவன் என்ன செய்கிறான் என்று கேட்டால் ஒத்துக்கொள்கிறான். தான் குற்றம் செய்திருக்கிறேன், நாம் தவறு செய்திருக்கிறோம், நம்முடைய தவறுக்காகத்தான் இப்பொழுது இந்த சிலுவையிலே நாம் தொங்குகிறோம். அவன் சொல்லல, தவறு செய்தவன்லாம் உலகத்தில் எவ்வளோ பேர் அந்த மாதிரியாக தவறை மறைத்து பூமியிலே வாழுகிறார்கள், உன்னுடைய தவறும் என்னுடைய தவறும் கண்டுபிடிக்கப்பட்டது என்று சொல்லி அவன் குறை சொல்லவில்லை. தன்னுடைய தண்டனை நியாயமானது, தான் ஒரு பாவி என்பதை அவன் என்ன செய்கிறான் என்று கேட்டால் அங்கே ஒத்துக்கொள்கிறதை இங்கே படிக்கிறோம். அடுத்து அவன் கிறிஸ்துவை பற்றி என்ன சொல்கிறான்? இவரோ தகாதது ஒன்றை என்ன செய்யவில்லை, நடப்பிக்கவில்லை என்று சிலுவையிலே தொங்கின கல்லன் சொல்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அக்கிரமக்காருடைய நடுவிலே சிலுவையிலே தொங்கினாலும் அவர் தகாததை நடப்பிக்கவில்லை. அவர் குற்றமற்றவர், அவர் பாவம் இல்லாதவர், அவர் பரிசுத்தமுள்ளவர் என்பதை என்ன செய்கிறார் என்று கேட்டால் இந்த குற்றவாளி பிரஸ்தாபம் பண்ணுகிறதை இங்கே தேவனுடைய வசனத்தை படிக்கிறோம். எனவே இந்த இரண்டாவது வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிற வேளையிலே அந்த குற்றவாளி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு பரிசுத்தமுள்ளவராக அவன் காண்கிறான். அருமையானவர்களே, உலகத்தில் இன்றைக்கு எவ்வளோ பேர் தெய்வம் என்கிற பெயரிலே அநேகர் வழிபாடு செய்தாலும் உலகத்திலே பரிசுத்தம் உள்ள ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. என்னிடத்திலே பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று சொல்லி ஒரு சவாலான கேள்வி கேட்டார் இயேசு கிறிஸ்து. அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் எந்த ஒரு மனிதனும் கை நீட்டி இயேசு கிறிஸ்துவிடத்திலே இந்த குற்றம் இருக்கிறது, பாவம் இருக்கிறது என்று உலகத்திலே யாரும் சொல்லவில்லை, சொல்லவும் முடியாது, சொல்லவும் கூடாது. சிலுவையிலே தொங்குகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் பாவம் இல்லாதவர். நம்முடைய பாவத்தை தன்னுடைய சரீரத்திலே சுமந்து அவர் சிலுவையிலே பலியானார். எனவே சிலுவையிலே தொங்கின கல்லன் அதை அறிக்கை செய்கிறான். அதோடு மாத்திரமல்ல, அவன் ஆண்டவரே என்று அழைக்கிறான். இயேசுவேன்னு கூப்பிடல, ரபின்னு கூப்பிடல, போதகரே என்று அவன் அழைக்கவில்லை. அவருடைய தெய்வீக தன்மையை அவன் என்ன செய்தான்? உணர்ந்து ஆண்டவரே என்று அவன் அழைக்கிறதை அங்கே தேவனுடைய வசனத்தை படிக்கிறோம். எனவே சிலுவையிலே தொங்குகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஆளுகை செய்கிற ஒன்றான மெய் தெய்வம், அவர் பரிசுத்தமுள்ளவர், அவன் அதை அறிக்கை செய்கிறான். அதோடு மாத்திரமல்ல, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று அவன் கேட்கிறான். அப்படி என்று சொன்னால் மரணத்துக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. சித்தத்துக்கு பிறகு தலையை வடக்க வச்சானா தெற்க வச்சானா மோட்ச நரகத்தை போய் பார்த்துட்டு இருந்தீங்களான்னு என்னை கேட்கிறார்கள். ஆனால் பைபிள் மோட்ச நரகம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நரகம் மனிதனுக்காக நியமிக்கப்பட்டதல்ல, அது பிசாசுக்காக நியமிக்கப்பட்டது. எனவே மரணத்துக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை அந்த சிலுவையிலே தங்கின குற்றவாளி உணர்ந்தபடியினால்தான் அவன் என்ன செய்கிறான் என்று கேட்டால் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான். எனவே மரண வாழ்க்கையினுடைய முடிவு கிடையாது. செத்து போயிட்டாருன்னு சொல்றாங்க, எங்க போனாருங்கிறதான் கேள்வி. மரணத்துக்கு பிறகுதான் மனிதனுடைய ஒரு நித்திய வாழ்க்கையே ஆரம்பமாகிறது. ஆகையினாலே சிலுவையிலே தொங்கின குற்றவாளி மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்கு வழி யாருன்னு கேட்டால் நமக்கு பக்கத்திலே தொங்குகிற இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் வழி என்பதை உணர்ந்து அவன் என்ன செய்கிறான் என்று கேட்டால் இயேசுவை நோக்கி என்று அங்கே தேவனுடைய வசனத்திலே வாசிக்கும். இயேசு கிறிஸ்து தான் என்னை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து ரட்சிப்பதற்கு வல்லமையுடையவர், அவர்தான் என்னை பரலோகத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு வழியாக இருக்கிறார் என்பதை என்ன செய்தான் என்று கேட்டால் இந்த சிலுவையிலே தங்கின கல்லன் அவன் உணர்ந்ததை படிக்கிறான்.
உம்முடைய ராஜ்யத்திலே வரும் பொழுது, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்படுகிற வேளையிலே 3 மொழிகளிலே இவர் யூதருடைய ராஜா என்று எழுதி அவருடைய சிலுவைக்கு மேலே தொங்க விட்டிருந்தார்கள். ஆகையினாலே இந்த சிலுவையிலே தொங்கின கல்லன் இயேசு ராஜா, அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது, அவர் அதை ஆளுகை செய்ய போகிறார் என்பதை தன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார் என்று கேட்டால் உணர்ந்து, ஆண்டவரே இந்த சிலுவையிலே தொங்குகிற வேளையிலே என்னால் வேதனை தாங்க முடியவில்லை, இந்த வேதனையிலிருந்து எனக்கு விடுதலை தாரும் என்றெல்லாம் சொல்லி கேட்கல. இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னுடைய உயிர் இந்த உலகத்தை விட்டு முடிய போகிறது, ஆனால் என்னுடைய மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கைக்கு ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை அவன் உணர்ந்தபடியினாலே, அறிந்தபடியினாலே, இந்த தேவ வெளிப்படுத்தலை பெற்றபடியினாலே அவன் இயேசுவை நோக்கித்தான் என்ன செய்தான் என்று கேட்டால் இந்த வார்த்தையை சொல்கிறான். ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்ன செய்தரலும், அடியேனை நினைத்தரலும் என்று வாசிக்கிறோம். அடியேனை என்று சொல்கிற வேளையிலே அவன் தன்னை தாழ்த்துகிறான். தன்னுடைய அபாத்திர தன்மையை, தன்னுடைய குற்றத்தை அவன் என்ன செய்கிறான் என்று கேட்டால் அங்கே உணரக்கூடியவனாக இருக்கிறான். ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தரலும். இதை வெக்கப்படாம வெளியரங்கமாக கேட்டான். நேர நினைச்சிருக்கலாம், இவனுக்கு கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்ங்கிற மாதிரி சாக போகிற வேளையில் தான் இப்போ இவனுக்கு ஞானோதயம் பிறந்திருக்கு என்று சொல்லி மற்றவர்கள் தன்னை பரியாசம் பண்ணுவார்களே என்றெல்லாம் சொல்லி அவர் நினைக்கல. அவன் வெளியரங்கமாக என்ன செய்தான் என்று கேட்டால் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தரலும் என்று அவன் வெக்கப்படாமல் கேட்டான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வதில்லை, அவருக்காக சாட்சி பகிர்வதில்லை, நான் ஒரு மெய் கிறிஸ்தவன், நான் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறேன் என்று ஆண்டவரையும் அவருடைய சத்தியத்தையும் அறிவிக்கிற விஷயத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் வெக்கப்படக்கூடாது என்பதை இந்த சிலுவையிலே தொங்கின குற்றவாளி நமக்கு காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே அவன் இயேசுவை நோக்கி என்று அங்கே பார்க்கிறோம். அவன் ஆண்டவரை பற்றி இவ்வளவு காரியங்கள் அறிந்தான். அப்பொழுது அவன் இயேசுவை நோக்கி சொல்லுகிற வேளையிலே ஆண்டவர் சொன்ன அந்த 2வது வார்த்தை தான் நாம் வாசித்த அந்த வசனத்திலே, அவன் இயேசுவை நோக்கி என்று அங்கே வேதத்திலே வாசித்தோம். அந்த 42வது வசனத்திலே இயேசுவை நோக்கி என்று படிக்கிறோம். 43வது வசனத்திலே இயேசு அவனை நோக்கி. ஒரு மனிதன் தன்னுடைய நிலைமையை உண்மையாகவே உணர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிற வேளையிலே, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற வேளையிலே ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால் உடனடியாக அங்கே பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் சொல்லலை, நீ செஞ்ச அயோக்கியத்தனை இவ்வளவு மோசமான ஆளுகளை தான் நான் மோட்சத்துக்கு கூட்டிகிட்டு போக முடியாது என்று அவனை ஆண்டவர் என்ன செய்யவில்லை என்று கேட்டால் விளக்கவில்லை. இன்றைக்கு மனிதர்கள் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை புறக்கணிக்கிறார்களே தவிர, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு கொடூரமான மனிதனாக இருந்தாலும், தேவனுக்கு எதிரடையாக விரோதமாக செயல்படக்கூடிய மனிதனாக இருந்தாலும், ஆண்டவருக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் ஆயிரக்கணக்கான தீங்குகள் செய்தாலும் ஆண்டவர் அந்த மனிதனை நேசிக்கிறார், அந்த மனிதனையும் மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார், அந்த மனிதனையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் என்பதைத்தான் இந்த 2வது சிலுவையிலே சொன்ன வார்த்தை நமக்கு நினைவுபடுத்துகிறதா இருக்கிறது. அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்வார். என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை என்று வேதத்திலே வாசிக்கிறோம். உங்களை தள்ளாத தெய்வம், உங்களை ஏற்றுக்கொள்ளுகிற தெய்வம், உங்களை நேசிக்கிற தெய்வம் என்பதை இந்த 2வது வசனம் நமக்கு என்ன செய்கிறது என்று கேட்டால் இந்த 2வது வார்த்தை நமக்கு காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு என்று வேதத்திலே வாசிக்கிறோம், நாளைக்கு இல்லை, இன்றைக்கு. எப்போ நம்முடைய தவறை உணர்ந்து ஆண்டவரிடத்திலே நாம் அந்த மாதிரியாக கேட்கிறோமோ அந்த வேளையிலே ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால் நமக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார், நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். அவ்வளவு நல்ல தெய்வம். நீ இன்றைக்கு என்னுடனே பரதேசில் இருப்பாய் என்று வேதத்திலே படிக்கிறோம். காலையில் சாப்பாடு சாத்தானோடு கூட பூமியில், ராத்திரி சாப்பாடு இயேசு கிறிஸ்துவோடு கூட பரலோகத்தில். நீ இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். பரதேசி என்பது தேவன் எங்கே இருக்கிறாரோ அந்த இடம்தான். 3 இடங்களிலே அந்த பரதேசி என்கிறதான வார்த்தை வருகிறது. நீ இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்கிற அந்த வார்த்தை தேவன் எங்கே இருக்கிறாரோ அவரோடு கூட இருக்கக்கூடியதான சாக்கியம். ஆண்டவர் அந்த குற்றவாளி என்ன செய்தார் என்று கேட்டால் அவர் ஏற்றுக்கொண்டதே அங்கே தேவனுடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம்.
இவன் வேற ஏதாவது செய்தானா? தன்னுடைய பாவ நிவர்த்திக்காக ஏதாவது சில சடங்குகள் அல்லது சில மார்க்க ஆசாரங்கள் அந்த மாதிரியாக பைபிள் வாசிக்கிறது, ஜெபம் பண்ணுகிறது, சபைக்கு போகிறது, கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்கிறது, இதெல்லாம் அவன் செஞ்சானா? அவனுக்கு செய்யறதுக்கு நேரம் கிடையாது. இதை செய்யறதுனால தான் நமக்கு ரட்சிப்பு வர்றது கிடையாது. ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் அதெல்லாம் செய்யறது. ஆகையினாலே ரட்சிப்பு எப்படி என்று கேட்டால் இலவசமானது, அது எளிமையான நிலைமையிலே நமக்கு கிடைக்கக்கூடியது. ஆனால் இன்னைக்கு சாத்தான் அநேகருடைய மனதை என்ன செய்திருக்கிறான் என்று கேட்டால் குருடாக்கி வைத்திருக்கிறான். பாவ மன்னிப்புக்காக, பாவ நிவர்த்திக்காக, பரலோகம் போவதற்காக, தேவ பிரசன்னத்திலே போவதற்காக அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், அதை கொடுக்க வேண்டும், இதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மனதை குருடாக்கி வைத்திருக்கிறான். ஆனால் இவன் எதுவுமே செய்யலை. எதையும் செய்ய சொன்னாலும் அவனால் இப்போ செய்யவும் முடியாது. எனவே தேவனுடைய கிருபை, தேவனுடைய கிருபையினாலே ஒரு பாவி பரலோகம் போக முடியும். தேவனுடைய கிருபையினாலே ஒரு பாவியினுடைய பாவம் மன்னிக்கப்பட முடியும். ஆண்டவர் 1000 தலைமுறைக்கு அவர் கிருபை செய்கிறவர் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. எனவே தேவனுடைய கிருபை தான் இந்த மனிதன் என்ன செய்தது என்று கேட்டால் அங்கே மாற்றினது, அவனை பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக்கினது என்று தேவனுடைய வசனத்திலே வாசிக்கிறோம். எனவே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவ நிவர்த்திக்காக, பாவ விமோசனத்துக்காக, பாவ விடுதலைக்காக 10 பைசா செலவு பண்ண வேண்டாம். ஒரு 10 எட்டு நீங்கள் நடக்க வேண்டாம். இவன் ஒன்றும் பெரிய அலங்கார வார்த்தையெல்லாம் சொல்லலை. ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தரலும், ஒரு 4 வார்த்தை தான், ரொம்ப எளிமையான வார்த்தை. அந்த வார்த்தையை ஆண்டவர் என்ன செய்தார்? அவனுடைய உள்ளத்தை அறிந்து, அவன் எந்த நிலைமையில் அதை கேட்கிறான், சொல்லுகிறான் என்பதை அறிந்து ஆண்டவர் அவனை ஏற்றுக்கொண்டார். ஆகையினாலே ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வதற்கு அந்த மாதிரியாக அலங்கார வார்த்தைகள், அடுக்குமொழிகள் வேண்டியதில்லை. எளிய நிலைமையில் சொல்லுகிற வேளையிலே ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். பைபிளை வாசிக்கிறோம். அந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே விதமாய் எழுதியிருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் விதமாய் படிக்கிறோம். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான ஆக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். இங்கே வாசிக்கிறோம், ஒருவன் கிரியை செய்யாமல். ஒன்றும் நீங்கள் செய்ய வேண்டாம். சிலுவையில் தொங்கின கல்ல எதையும் செய்யலை. பாவியை நீதிமானாக்குகிறவர் இவர் தான், பாவங்களை மன்னிக்கிறவர் இவர் தான், பரலோகத்துக்கு அழைத்து செல்கிறவர் இவர் தான் என்பதை தன்னுடைய வாழ்க்கையிலே உணர்ந்து உண்மையாக அவரை நோக்கி அவன் வேண்டிக் கொண்டான். ஆண்டவர் என்ன செய்தார் என்று கேட்டால் அவனை நீதிமானாக்கினார், அவனுடைய பாவத்தை மன்னித்தார். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிற இடத்திலே விசுவாசம் வைக்க வேண்டும். அதே ரோமர் 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே வாசிக்கிறோம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இலவசமாய் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் இலவசம்தான். காணிக்க வேண்டாம், பலி வேண்டாம், வேற எந்த மார்க்க ஆசாரங்களும் வேண்டாம், எந்த சன்மார்க்க கிரியைகளும் வேண்டாம். எளிய நிலைமையிலே இலவசமாக தேவனுடைய கிருபையினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலமாக நமக்கு பாவ மன்னிப்பும் பரிசுத்த வாழ்க்கையும் பரலோக பாக்கியமும் நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்கிறது என்பதை இந்த தேவனுடைய வசனம் நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. எனவே இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே மரணம் சந்திக்குமானால் ஆண்டவரோடு கூட இருப்போம் என்கிறதான அந்த நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டா? இந்த வார்த்தை எதை காண்பிக்கிறது என்று கேட்டால், ரட்சிப்பு எவ்வளவு மோசமான, எவ்வளவு கொடூரமான மனிதனாக இருந்தாலும் அவனுக்கு உண்டு. நீங்கள் எவ்வளவு பெரிய பாவியாக, எத்தனை கோடிக்கணக்கான பாவம் செய்து, எவ்வளவு பெரிய தீவிரவாதி, வன்முறையாளராக, கொடும் பாவியாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், உங்களுக்கு ரட்சிப்பு உண்டு, ஆண்டவர் உங்களையும் ஏற்றுக்கொள்வார் என்பதை இந்த சிலுவையிலே தொங்கின கல்லனுக்கு ஆண்டவர் வாக்களித்தது போல இன்றைக்கு என்ன செய்கிறார் என்று கேட்டால், அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இன்றைக்கு நீ என்னுடனே கூட என்ன செய்வாய், பரதேசில் இருப்பாய் என்று அந்த வார்த்தையில் எழுதியிருக்கிறது. அதை வாசிக்கலாம் மறுபடியும். அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று. மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இந்த யோவான் சுவிசேஷத்தை நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால் மெய்யாகவே மெய்யாகவே என்கிற வார்த்தை வருகிறது.
இந்த மெய்யாகவே என்று சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இதுதான் சத்தியம். அந்த மனிதனுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? உறுதிப்படுத்துகிறார். மெய்யாகவே நீ இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு அதை என்ன செய்கிறார்? உறுதிப்படுத்துகிறவராக, நிச்சயப்படுத்துகிறவராக இருக்கிறார் என்று தேவனுடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, அந்த வார்த்தை அந்த மனிதனுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. நம்பிக்கை இல்லாத இந்த உலகத்தில் நம்பிக்கை அளிக்கக்கூடிய தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எனவே சிலுவையிலே தொங்கின இந்த குற்றவாளி ஆண்டவரிடத்தில் இதெல்லாம் உணர்ந்து அவன் கேட்டது போல நாமும் நம்முடைய தவறுகளை உணர்ந்து ஆண்டவரிடத்தில் வருகிற வேளையிலே கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். நம்மை மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவராக மாற்றக்கூடியவராக இருக்கிறார் என்பதைத்தான் இந்த சத்தியம் நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. எனவே 2 வார்த்தைகளை நாம் தியானித்தோம். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள் என்று அவர் சொன்னார். இந்த வார்த்தையில் ஜெபம், அன்பு, மன்னிப்பு இது நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். எனவே உலகத்தில் எந்த ஒரு மோசமான மனிதனையும் ஆண்டவர் வெறுக்காமல், அவர்களை தள்ளாமல் அவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால் அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். எனவே இதெல்லாம் தெய்வ வாக்கு, சத்திய வார்த்தை. இது ஒன்றும் ஏமாத்துற வேலை கிடையாது. பைபிள் சத்தியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சத்தியமுள்ள தெய்வம். அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். பைபிள் எழுதியிருக்கிறது, என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரை வாழ்க்கையிலே விசுவாசித்து வெட்கப்பட்டு போனதாக, கைவிடப்பட்டதாக உலகத்திலே சரித்திரம் கிடையாது. ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளாதபடியினால்தான் இன்றைக்கு அநேகர் தலை நிமிர்ந்து நடக்க முடியாதபடிக்கு ஒரு வெட்கக்கேடான வாழ்க்கை வாழுகிறார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவர்கள், அவரை நம்பினவர்கள் பாக்கியவான்களாக ஒரு வெட்கப்படாத வாழ்க்கை வாழுகிறவர்களாக இருக்கிறார்கள். நீங்களும் இதை உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அனுபவித்து பாருங்கள் என்று சொல்லி இருக்கிறது. ஒரு மனுஷனையாவது கொண்டு வந்து நான் ஆண்டவரை விசுவாசித்ததினாலே, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதினாலே என்னுடைய வாழ்க்கை பாழாய் போய்விட்டது என்று சொல்லி எந்த ஒரு மனிதனும் உலகத்தில் இதுவரைக்கும் சொல்லவில்லை, சொல்லவும் முடியாது, சொல்லவும் கூடாது. எனவே நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு தெய்வம். கல்வாரி சிலுவையிலே தொங்குகிற வேளையிலே அந்த குற்றவாளிக்கு ஆண்டவர் பரலோகத்தை பற்றியதான ஒரு உறுதி, ஒரு நம்பிக்கை அளிக்கிற வார்த்தையை அளித்து அவனை ஏற்றுக்கொண்டார். நம்மை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு இந்த தேவனுடைய வார்த்தையினாலே நம்மை தைரியப்படுத்தக்கூடிய, நம்பிக்கை அளிக்கக்கூடிய நிலைமையிலே ஆண்டவர் ஜீவிக்கிறார். எனவே சிலுவையிலே சொன்ன இந்த 2 வார்த்தைகளை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையோடு கூட சம்பந்தப்படுத்தி நாமும் ஆண்டவருக்காக ஜீவிக்க வேண்டும். ஒரே வாழ்க்கை, கொஞ்ச கால வாழ்க்கை. உயிரற்றவைகளுக்கு, உண்மையற்றவைகளுக்கு மனிதர்கள் எவ்வளவு வைராக்கியமாய், வீரதீரமாய் வாழுகிறார்கள். நமக்காக உயிர் கொடுத்து சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவ சாபத்தை எல்லாம் நீக்கி நம்மில் நற்கிரியை தொடங்கின தெய்வம் இயேசு கிறிஸ்துவின் நாள் வரையும் நம்மை நடத்துவதற்கு வல்லமை உள்ளவராக, போதுமானவராக இருக்கிறார். எனவே இந்த ஆண்டவருக்காக வாழுவோம். அவருடைய நாமத்தை நம்முடைய அனுதின வாழ்க்கையின் மூலமாக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஜீவிக்கத்தக்கதான வகையில் கர்த்தர் தாம் இந்த தெய்வீக வசனங்களை நம் ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய ஆன்மீக வாழ்க்கைக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.